தம்பி ராஜேஷ் வணக்கம். வணக்கம். நம்ம கட்சி ஒரு தலைவர் தொடங்குவாங்க தெரியுமா? ஒரு கட்சி யார் தொடங்குவா? ஒரு தலைவர் தான் தொடங்குவாங்க. ஆனா ஒரு கட்சியை ஒரு தலைவரே அழிப்பாரு அப்படின்ற வரலாறு தெரியுமா? ஆமா, இப்ப நடந்துட்டு தானே இருக்குது. யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், கட்சி நாசமா போனாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு தலைவரா செயல்படுறாரு அப்படின்னு நாங்க சொல்லல. ராஜேஷ் நீ சொல்றியா? ஊரே சொல்லுது. சரி, தலைமை தான் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. மதுரை மாவட்டத்தில் யார் இருக்கா? இருக்காங்களே நிறைய பேரு. அதுல முக்கியமான ஆள் யாரு? ஆத்துல தெர்மாகோல் எடுத்து விட்டாரு. மதிப்பிற்குரிய தெர்மாகோல் இருக்காரு பாத்தீங்களா? தெர்மாகோல் நேத்து நம்ம தலைவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்மளை வந்து களவாணி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த உலகத்துக்கே தெரியும் தெர்மாகோலை போட்டு களவாணி யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த தெர்மாகோல் களவாணியை பார்த்து நம்மளை பார்த்து களவாணின்னு சொல்லுது. சரி, ஓகே. ஒரு இன்னைக்கெல்லாம் யாராவது சாதி யார் என்ன சாதின்னு பார்த்து பழகுவாங்களா ராஜேஷ்? வாய்ப்பே இல்லை. ஆனா நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு சாதி மட்டும் தான் பார்ப்பாராம். இதை வந்து நான் சொல்லல, மதிப்பிற்குரிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அதிமுக மதுரையில் உட்கட்சி தேர்தல் நடத்தி பாருங்க. உங்க கட்சி தோழர்களை காரி மூஞ்சில துப்புற அளவுக்கு செல்லூர் ராஜு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம். கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா போங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி கட்சியே இல்லை, நாசமா போச்சு. நம்ம செல்லூர் ராஜுக்கு வருவோம். அதோடு செல்லூர் ராஜு வந்து தெர்மாகோலையே களவாண்டவர். நம்ம தலைவரை களவாணின்னு சொல்லலாமா? அவருக்கு இவர் தான் சொன்னார், இந்த வாய் தான் சொல்லுச்சு. அது இந்த வாய் என்ன சொல்லுச்சு? விஜய் வந்து எம்ஜிஆர் போன்றவர் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ வரணும்னு நினைக்கிறார் போல கட்சிக்கு. எங்க கட்சிக்கு வரீங்களா? ஐயோ, இவனை போய் நம்ம சேர்த்து என்ன பண்றது? அடிப்படை உறுப்பினராக கூட உங்களை சேர்க்க மாட்டோம். வாய்ப்பே இல்லை. அடிப்படை உறுப்பினராக கூட செல்லூர் ராஜா நாங்க சேர்க்க முடியாது. மூவ் பண்ண மாட்டாரோ? ஆமா, இல்ல ராஜேஷ் அவர் இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த கட்சியிலே 10-15 பேர் தான் இருக்காங்க, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அதனால அவருக்கு கூட எல்லாமே வயசான டிக்கெட் நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாமே வேற கட்சிக்கு போயிட்டாங்க. அதனால பாவம் என்ன பேசுறது தெரியாம புலம்புறது தெரியாம புலம்பிக்கு இருக்காரு. கேவலமா தோத்து போனீங்கல்ல, ரொம்ப கேவலமா. நம்ம அண்ணன் அங்க நின்று ஜெயிச்சவர் யாரு? நம்ம SR தங்கப்பாண்டி. எங்க அண்ணன் முன்னாடி அவனால போட்டி போட முடியுமா? இப்பதான் வந்தாங்க. எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா? 3வது இடத்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? செல்லூர் ராஜு 3வது இடத்துக்கு போன நீங்க முச்சந்தில நின்று பேசலாமா? தப்பு. அதனால செல்லூர் ராஜு அவர்களே, வாயை அடக்கி கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, வாய்க்கு போடும் பூட்டு அதை உங்களுக்கும் போட்டுக்கோங்க. உங்கள் கட்சியில் இருக்க எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தயவு செய்து போட்டு விட்ருங்க. இல்லைன்னா அப்புறம் நாங்களும் பேச ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்காது. என்ன ராஜேஷ், சொல்லிடலாமா? ஏதாச்சும் 2 வார்த்தை வைடா, இன்னும் உக்கிரமா இருக்கும். அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து அண்ணே சொல்ற மாதிரி பூட்டம் வாங்கி ஒன்ன போடுங்க. இல்லாட்டினா நாங்களே பூட்டை போடுற மாதிரி இருக்கும். ஆமா, இருக்கிற 2-3 இதையும் கெடுத்துக்காதீங்க. நாங்களே வாயை பிடிச்சி இப்படி அமைக்க ஒரு பூட்டை போட்டு விட்டுற மாதிரி ஆகி போயிடும். வெயிட் பண்ணுங்கடா டே. இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. எதுக்கு தெரியுமா? அந்த ரைடு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. எப்படி ஓடுறதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடத்த தேடுங்க. எப்படி தேவைப்படும் கடைசியில. ஆமா. இப்ப இவங்க வந்து இந்த ஊழல் பண்ணிருப்பாங்க பத்தியா? அந்த ஊழல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெளியே எடுக்க போறாங்க. ஆமா. அப்புறம் மக்கள் பணத்தை எடுத்து வீட்டுல சுருட்டி வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் மக்கள் இன்னைக்கு எல்லாரும் ஏன் ரோட்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கான்? ஏன்னா நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, நல்ல கம்பெனி இல்லை, நல்ல வருமானம் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இருக்கோம். செல்லூர் ராஜு யாரு? என்னைய பொறுத்தளவு களவாணி. உன்னைய பொறுத்தளவு களவாணிதான். நான் அதை கேட்கல. ஒரு 30-20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? ஒரு செல்லூர்ல டீ கடை வச்சுட்டு இருந்தவரா, ஆத்துல தெரிஞ்சிட்டு இருந்தவரா, ஒரு நார்மல் மனிதனாக வாழ்ந்திருந்தவர். இன்னைக்கு அண்ணன் மதிப்பிற்குரிய செல்லூர் ராஜு அவர்களுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப இப்படி வருது. இப்படி ஊரார் சொத்தெல்லாம் இதுல இடையில வேற ஏதோ கேள்விப்பட்டோமே, ஏதோ ஒரு வீட்டுல காசெல்லாம் காணாம போயிருச்சு, எத்தனையோ கோடியெல்லாம் காணாம போயிருச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் நாங்க ரிப்போர்ட்டா அனுப்பிடுவோம், எங்க தலைமைக்கு அனுப்பிடுவோம். ஆமா, ஏன்னா நிறைய காசு எங்க மதுரையில செல்வந்தர் யாரு அப்படின்னு கேட்டா எங்க அண்ணன் செல்லூர் ராஜு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா நாங்க பேசாம தான் இருந்திருப்போம். உங்களை பத்தி பேசணும்னு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் பேசுற அளவுக்கு நீங்க ஒருத்தர் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? எங்க தலைவரை வந்து நீங்க களவாணிட்டீங்க. இப்போ நான் தேவையில்லாம உங்களை பத்தி பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு.
இவரை பத்தின எல்லா ரகசிய ஃபைல்ஸையும் நம்ம எடுத்துருவோம்டா ராஜேஷ். கண்டிப்பா எடுத்துருவோம். இதுக்கப்புறம் வந்து உங்க கூட்டணி கட்சி இருந்த வரைக்கும் ஆமா. தப்பிச்சிட்டீங்க. இவங்க வந்து என்னென்ன களவாணியம் தரம் முளமாரித்தனம் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஐடில இருந்து எல்லாத்தையுமே எடுத்து நோண்டிடுவோம். நம்ம டீம்கிட்ட சொல்லி அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஃபுல்லா எடுத்து சொல்லிருங்க. நம்ம அப்படியே தலைமையில நம்ம தலைவருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவோம். முடிச்சு விட்டுருவோம். ஆமா, அதாவது கட்சி நடத்தலாம், மக்கள் பிரச்சனையை பேசலாம், மக்களுக்கு குரல் கொடுக்கலாம், விமர்சனம் பண்ணலாம். களவாணின்னு சொல்றது ஒரு களவாணி சொல்லக்கூடாதுல்ல. அது தப்பு இல்லை. நீங்க அதுவும் சாதாரண களவாணி கிடையாது. ஏன்னா களவாணி தெர்மாகோலை வச்சு தரவாண்டோம். தெர்மாகோல் களவாணி. இல்ல இதுல ஒரு பெரிய கால குடும்பம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் கொஞ்ச நாளா அமைச்சரா இருந்தாங்க பாரு. அதுதான் ஒரு கால கொடுமை. இன்னைக்கு இவங்க சொல்றாங்க டிக்கெட் வித்தவன் எல்லாம் இது பண்ணிட்டியான், அமைச்சர் ஆயிட்டியான், எதுவுமே தெரியாதவெல்லாம் அமைச்சர் ஆயிட்டான். ஏய், களவாண்டு தின்ன நாய்ங்க நீங்களே அமைச்சர் ஆகுறப்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க எங்க கட்சிக்காரங்க ஃபுல்லா. அவங்க அமைச்சர் ஆகுறதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. அதனால செல்லூர் ராஜுக்கு மன்னிப்பு கொடுப்போமா வேணாமா? ஏமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க காசை ஃபுல்லா எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருங்க. என்னடா ராஜேஷ்? ஆமா, எடுத்து நீங்களா போய் கொடுத்துருங்க மக்கள்கிட்ட. உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டும் ஆமா, செல்லூர் ராஜு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே விட்டுருவோமா? 1000 கோடியா 10,000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நாங்க உண்மையை தான் பேசுவோம், பொய் பேச மாட்டோம். அதனால உங்க டாக்குமெண்ட்டை நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால மதிப்பிற்குரிய செல்லூர் ராஜு அவர்கள் தலைவர் விஜய் அவர்களை பேசும்போது நாவடக்கத்துடன் பேச வேண்டும், மரியாதையுடன் பேச வேண்டும், கண்ணியத்துடன் பேச வேண்டும். ஆனால் அது மூணு உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அறிவு இல்லை ராஜேஷ். பேசுறதே ஒரு வேஸ்ட். நம்ம அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட் தான். நம்ம பேசுறதே வேஸ்ட்ன்றியா? இல்ல இல்ல, ஏதாவது இது எதுக்குன்னா நிறைய பேர் இப்படி பேசக்கூடாதுல்ல. இப்ப இவர் மட்டுமா ஊழல் பண்ணியிருக்காரு? அதிமுகவில் இருக்க நிறைய பேர் ஊழல் பண்ணியிருக்கேன், திமுகவில் இருக்க எல்லாம் ஊழல் பண்ணியிருக்கேன். அந்த ஊழல் பெருச்சாலிகளை ஃபுல்லாக நம்ம தோண்டி எடுக்கணும். எடுத்துட்டு எத்தனை லட்சம் மக்கள் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் எதுக்காக? இவங்க பண்ண ஊழல்னால தான். இப்போ ஒன்றும் இல்லடா ராஜேஷ், ஒரு 100 கோடி ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது எத்தனை கம்பெனி நடத்தலாம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், எத்தனை குடும்பம் வாழும், எத்தனை பிள்ளையே படிக்கும். ஆனால் இவங்க 100 கோடி ரூபாய் ஈஸியாக களவன்றாங்களே. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆமா, அதாவது இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். இன்னைக்கு நம்ம ஐயா மதிப்பிற்குரிய காமராஜர் அவரோட பிறந்தநாள் வேற. அதனால அவருக்கு இன்னைக்கு ஒரு பிறந்தநாளை வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் எப்படி கொள்ளையடிக்காம வாழணும் அப்படின்றவர். அவர் எப்படி கொள்ளையடிச்சு வாழணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம செல்லூர். மக்கள் பணத்தில் வாழவே கூடாதுன்றதுக்கு ஒரு உன்னத மனிதனா காமராஜர் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? சரி செல்லூர் ராஜு அவர்களே, பாய். ஒழுங்கா நீங்க சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து நீங்க பிடிக்க மாட்டீங்க நான் நம்புறேன். ஆமா, மைக்கை பிடிச்சிங்கன்னா அப்புறம் நாங்களும் மைக்கை பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுரும். தயவு செய்து பார்த்து நடந்துக்கங்க. நன்றி.